நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாய் இருப்பான். யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருப்பதால் நம்மையும் சிங்கம் என்று சொன்னாலும் நம்மை சிங்கத்தோட கம்பேர் பண்ண முக்கியமான காரணம் அது தனித்து செயல்படும். மிகவும் வலிமையான சிங்கம் வேறு மிருகங்களுடன் கலக்காமல் தனது இரையை தானே வேட்டையாடும். 250 கிலோவான சிங்கம் 70 மைல் ஸ்பீடு ஓடும். வேற விலங்குகளால் அதை வேட்டையாட முடியாது. எதுக்கும் பயப்படாது. அதன் வீரத்தாலும் கம்பீரத்தாலும் மற்ற விலங்குகள் பயந்து மதிக்கும். இதே போலத்தான் தேவ பிள்ளைகளான நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடி தனியே வாசமாயிருப்போம்னு பிழையா மூலம் தேவன் சொன்னார். உலக மக்களைப் போல இல்லாமல் சிந்தனை, செயல், பேச்சு, தோற்றம் என எல்லாத்திலும் வேறுபாட்டின் ஜீவியமாய் வாழ்வதாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதாலும் சிங்கத்தைப் போல தைரியமானவர்களாக தேவனுடைய பார்வையை தெரிகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய ஆல்வேஸ் நாம ரெடி தான். அப்படித்தானே தேவ பிள்ளைகளே? நன்றி.